ஐயா, இருசக்கர வாகன ஓட்டிகளே, உங்களுக்கு தாங்க இந்த பதிவு. இன்றைக்கி காலையில் ஒரு 11 மணி இருக்குங்க. லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு நான் லெஃப்ட்டில் ஒரு காலேஜுக்குள்ளே போகணும். போகிறதுக்கு நான் இண்டிகேட்டர் போட்டு போகிறேன். 100 மீட்டருக்கு அந்த பக்கமே போட்டுட்டேன். நான் லெஃப்ட்டில் சைடு மிரரில் பார்க்குறேன். ஒரு 2 வீலர் இருக்கார். அவர் என்ன சிந்தனையில் வராருன்னு தெரில. அவர் வாட்டுக்கு வராரு. இண்டிகேட்டரை பார்க்கல, வண்டியே பாஸ் பண்ண வந்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் லெஃப்ட்டில் திரும்பணும், அவர் வண்டிக்கிட்ட வந்துட்டார். நான் திருப்பிட்டேன். நின்றுட்டு நான் திரும்பினதுக்கப்புறம் அவரை பார்த்தேன். சரி, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், நீங்கள் இண்டிகேட்டர் பார்க்காம இருக்கீங்கன்ட்டு கிளாஸ் இறக்கிட்டு டர்ன் பண்ணி நிறுத்துகிறேன். கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறாரு. 55 வயசு இருக்கும். அவர் மேலே தப்பு. முதல் தப்பு இண்டிகேட்டர் போட்டதை பார்க்கல. 2வது தப்பு நின்று கெட்ட வார்த்தையில் பேசினார். எனக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய மனுஷன் நம்ம மேலே தப்பு இல்லாமல் திட்டும்போது சும்மா இருக்க முடியுமா? கிளாஸ் இறக்கிட்டு சரியான நானும் பயங்கரமாக திட்டேன். திட்டினதில் அந்த பஸ் ஸ்டாப்பில் ஒரு 25 பேர் இருந்தாங்க. பார்த்துட்டாங்க, என்ன பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு கஷ்டமாயிருச்சு. ஐயோ, அவ்வளோ வயசானவரை போய் நம்ம திட்டோமே, மனசு கஷ்டமாயிருச்சு, திட்டுட்டோம் அப்படின்னு. தயவு செஞ்சு லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டிருக்கா என்னன்னு பாருங்க, சரிங்களா? நீங்கள் 2 வீலர் சந்து இருந்து அதில் உள்ளே பூந்துடுறீங்க. அது இண்டிகேட்டர் போட்டிருக்கா என்னன்னு பார்க்குறதில்ல, ஒன்றும் இல்லை. வண்டி ஓட்டும்போது தயவு செஞ்சு உங்கள் சிந்தனையை பாருங்கள். சந்தில் திரும்ப உள்ளே கார் சந்துக்குள்ளே உள்ளே போகும்போதெல்லாம் இண்டிகேட்டர் போட்டிருக்காங்களா, வச்சுருக்காங்களா, திரும்புகிறாங்களான்னு. கார் ஓட்டுறவங்களாம் அப்படி கிடையாது. இண்டிகேட்டர் போட்டிருப்பாங்க, சைடு மிரர் எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து லைட்டாக டச் ஆனாலும் செலவு அவங்களுக்கு தான், கார் ஓட்டுறவங்களுக்கு தான். உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. லைட்டாக அடிச்சிருச்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருந்துருவீங்க. தயவு செஞ்சு பாருங்கள். வண்டி ஓட்டும்போது எந்த சிந்தனையும் வைக்கலாமல் ரோட்டை பார்த்து வண்டி வருதா என்னன்னு பாருங்கள். அசால்ட்டாக உள்ள சந்து கிடச்சா உள்ளே தூந்துடுறீங்க. எதுவுமே பார்க்குறதில்ல.